ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல், நிர்மலாஸ் சேனல். லைக்ஸ் பண்ணுங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வந்து பனானா கேக் செய்ய போகிறேன். வால்நட்ஸ் வித் வால்நட்ஸோட. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பனானா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதுவும் வால்நட்ஸ் தெரியும் எல்லாருக்கும், பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எல்லோரும் ஹாலிடேஸில் வீட்டில் இருப்பீங்க, இது ஒரு ஸ்நாக் மாதிரி செய்து கொடுங்க. ரொம்ப ஈஸி. வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டாம். கையாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அழகாக அவனில் வச்சு பேக் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதுதான் முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 3 பனானா எடுத்து ஃபோர்க்கால் மேஷ் பண்ணணும். இப்போ நல்ல ரைப்பான பனானா எடுத்தால் நல்லா ஸ்மாஷ் பண்ண வரும். நல்லா பண்ணிவிடுவோம் பாருங்கள். அதுக்கப்புறம் 1/2 கப்பு ப்ரௌன் சுகர் போடுறேன். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். அதில் 1/2 கப்பு எண்ணெய் விட்டுட்டு விஸ்க் வச்சு நல்லா அதை வந்து கலந்து விடணும். அதுக்கப்புறம் 1/2 கப்பு ஆட்டோ ஃப்ளவர் கோதுமை மாவு போடுறேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன். அவனை 360 டிகிரி செட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் ஆகிற வரைக்கும் மோல்டில் அந்த பேட்டரெல்லாம் போட்டு வச்சிடலாம். கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு பட்டர் தடவி கேக் மிக்சரை போட்டுடுறேன். நான் வந்து வால்நட்ஸ் எடுத்துருக்கேன் மேலே போடுறதுக்கு. நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் கேஷ்யூ நட்ஸு, பாதாம் கூட போட்டுக்கலாம். அது வால்நட்ஸை பொடி பண்ணி மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். பேட்டரை இப்போ அவனில் வைக்க போகிறேன். வச்சுட்டு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணணும். கேக்கு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து கூல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அழகாக சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.